கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள வடக்கணந்தல் மேற்கு கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வருபவர் தமிழரசி. இவருடன் உதவியாளராக சங்கீதா என்பவர் வேலை பார்த்து வந்தார். தமிழரசிக்கும் சங்கீதாவுக்கும் அலுவலக ரீதியாகவும் தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் அடிக்கடி வாக்குவாதங்கள் நடப்பது வழக்கம் என கூறப்படுகிறது. இந்நிலையில் டிசம்பர் 17ஆம் தேதியன்று காலையில் அலுவலகத்திற்கு வந்த தமிழரசி சங்கீதாவை திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சங்கீதா கிராம நிர்வாக அலுவலர் தமிழரசியை அலுவலகத்திற்குள் விட்டுவிட்டு கதவை வெளிப்பக்கமாக பூட்டினார். ஆபீஸ் எங்கம்மா பூட்டிட்டு போற? இங்க பாருமா, ஒரு ஆபீசரா நீ உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸை தரங்க. எதுவும் மூடுறி வாயவா. ஆபீஸ் எங்கம்மா பூட்டிட்டு போற? இங்க பாருமா, ஒரு ஆபீசரா நீ உள்ள வச்சு கதவை பூட்டிட்டு போறது எந்த விதத்துல நியாயமா? இதை நான் தாசில்தாருக்கே அனுப்பிடுவோமா? உன் மேல சிவியரா ஆக்ஷன் எடுக்க சொல்லுவேன். தேவையில்லாத வேலை பண்ணிட்டு நிக்கிறீங்க. ஆபீஸை தரங்க. எதுவும் மூடுறி வாயவா. மேலும் அலுவலகத்தில் உள்ள பதிவேடுகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்றார். தமிழரசி எவ்வளவோ முறை எச்சரித்தும் திரும்பிக் கூட பார்க்காமல் ஸ்கூட்டியில் ஏறி செல்லும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் ஒருபுறம் இருக்க, திருப்பத்தூரில் கிராம நிர்வாக அதிகாரி ஒருவர் வாங்கிய லஞ்சப்பணத்தை திருப்பிக் கொடுக்க மறுத்து ஆசிரியரின் காலில் விழுந்து கெஞ்சும் காட்சிகளும் சமூக வலைதளங்களில் பரவியது. திருப்பத்தூர் மாவட்டம் சொரக்காயில் நத்தம் சென்றாயன் வட்டத்தில் வசித்து வந்த ரஜினி என்பவர் அவரது வீடு மற்றும் நிலத்திற்கு பாதை வசதி அமைத்து தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தார். இது தொடர்பாக சொரக்காயில் நத்தம் கிராம நிர்வாக அலுவலர் மாணிக்கம் என்பவர் ரஜினியின் இடத்தை ஆய்வு செய்தார். இதில் ரஜினியின் நிலத்திற்கான பாதை புறம்போக்கு பகுதி என்றும் அங்கு பாதை அமைத்து தர இயலாது என்றும் கூறினார். இதற்கு ரஜினி 25,000 ரூபாய் லஞ்சமாக தருவதாக கூறியவுடன் புறம்போக்கு நிலத்தில் பாதை அமைத்து தருகிறேன் என மாணிக்கம் வாக்குறுதியளித்தார். இதற்கான லஞ்சப்பணம் அதே பகுதியைச் சேர்ந்த ஆசிரியர் சிவாஜி என்பவரின் முன்னிலையில் கைமாற்றப்பட்டது. இந்நிலையில் சொரக்காயில் நத்தத்தில் இருந்து மாணிக்கம் பணி மாறுதலாகி குறிசிலாப்பட்டு சென்றார். இதையறிந்த ஆசிரியர் சிவாஜி விஏஓ மாணிக்கத்தை வீட்டிற்கே வரவழைத்து லஞ்சமாக கொடுத்த பணத்தை உடனே தருமாறு கேட்டு மிரட்டினார். செய்வதறியாது திகைத்த மாணிக்கம் பணத்தை விரைவில் தந்துவிடுகிறேன் என கூறியதுடன்